வணக்கம். அருணகிரியாரின் திருப்புகழ். வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயம் ஒழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, ஆதியோடு அந்த மாகிய நலங்கள் ஆறுமுகமென்று தெரியேனே, ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்ட ஆடுமயில் என்பது அறியேனே, நாதமுடு விந்து வான உடல் கொண்டு நானிலமலைந்து திரிவேனே, நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுவேனே, சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வாய், சூரர் குலம் என்று வாகையுடன் சென்று சோலைமலை நின்று பெருமாளே. சோலைமலை முருகா, மாதர் மயல் அற்று உனை பணிந்து திருவடி பெற அருள் பெற வேண்டும் என்று வேண்டுகிறார் பழமுதிர் சோலை முருகனை அருணகிரியார். அருணகிரியார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், பெண்களோட சகவாசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இது மட்டும்தான் இதில் சொல்கிற மாதிரியா இருக்குது. ஆனால் இவர் எழுதிய இந்த பாடலில் உள்ள தத்துவங்கள், சான்றோர்கள் கொடுக்கும் விளக்கங்கள் மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆறுமுகம் என்பதற்கு அரிதான விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சான்றோர்கள். அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், ஆதியோடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியனே. இந்த ஆதியோடு அந்தம் என்னென்ன இருக்குன்னு இந்த ஆறுமுகம்தான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்றார். அருணகிரியார் சொல்கிறாரு, அவருக்கு தெரியலன்றார். நமக்கும் தெரியாது, நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். வாதினை அடர்ந்த வாதம் அப்படின்னாக்கா நம்ம வம்பு பேசுறது, வழக்கு புரியுறது. இந்த பெண்களுக்கு வம்பு பேசுகிறதே வழக்கம். வாதினை அடர்ந்த வேல்விழியர், அவங்களுக்கு வாதம் புரியறது அப்படின்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி. வேல்விழியர், வேல்விழியர்னா யார்? பெண்கள் இல்லையா? வேல் போன்ற கூர்மையான விழிகளை கொண்ட மாதர்கள் வாதினை புரிபவர்கள். ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, இந்த கண்கள் இருக்கிறே வேல்விழிகள், இந்த கூர்மையான கண்களாலேயே அவர்கள் வாதம் புரிபவர்களாம். நாவன்மையால் அல்ல, வேல் விழிகளாலே அவர்கள் வாதம் புரிந்த ஆண்களை மயக்குபவர்கள் அப்படின்னு சொல்கிறார். வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயம் ஒழிந்து தெளியனே. அவங்க பண்ணுற அந்த மாயத்திலேருந்து நான் வெளியே வரணும்டா சாமி அப்படிங்கிறார். வேல் போன்ற நீண்ட விழிகளை உடைய பெண்டீர் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்து. இந்த அவா என்பது 3 வகைப்படும். அதுதான் மண்ணவா, பொன்னவா, பெண்ணவா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இவற்றுள் மனித பிறப்புக்கே உரியது என்னது? மண்ணாசையும் பொன்னாசையும். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் மண்ணாசை பொன்னாசை கிடையாது. இது மனித உயிரினங்களுக்கே உரியது. அது இல்லாமல் இந்த பெண்ணாசைன்னு ஒன்று இருக்கே, அது பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருவது, கேடுகள் விளைப்பது அப்படிங்கிறார். கேடுகள் அனைத்தும் விளைவிப்பது எது? பெண்ணாசை அப்படிங்கிறார். அதிலிருந்து நாம் விடுபடணும். மாயம் அது ஒழிந்து தெளியனே. அதிலே நான் மூழ்கியிருக்கேன்ப்பா, தெளியனே அப்படின்னா நெகட்டிவ். நான் அதுலேருந்து வெளியே வரலை, தெளிவில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மாயம் என்பது நிலையற்றது, இல்லாத ஒன்றை உள்ளது போல் காட்டுவது. ஆயினும் பொருந்தியது போல் தோன்றி இன்பம் நிறைந்தது போல் காட்டி களைந்துவிடும் மேகங்களால் நம்மை பழிவாங்கிவிடும். அதாவது பொருந்தியது போல காட்டுமாம், இன்பம் நிறைந்தது போல காட்டுமாம். நிலைத்துவிட்ட தன்மை ஏற்படும் நேரத்தில் கலைந்துவிடும் மேகங்களாக கலைந்து விடுமாம். அப்படியே பழிவாங்கிடுமா நம்மளை. அதுதான் இந்த மாயைக்குரிய சிறப்பு. இந்த மாயத்திலேருந்து மீளணும், அந்த தெளிவு பெறணும். மாயம் அது ஒழிந்து தெளியனே. அதில் தெளிவு பெறவே இல்லை, நான் அது உள்ளே முழுகின்னு இருக்கேன். சரி, அப்படி தான் இருக்கேனே, வேறு என்ன பண்ணணும்? இன்னும் தொழணும் இல்லையா? எப்படி தொழணும்? மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியனே. உன்னோட திருவடியில் மலர்கள் சூட்டணும், கைகளால் கூப்பி தொழணும். என்னது? கைகள் கூப்பி தொழில் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில். யார்? அப்பர் சுவாமிகள் பாடுறார். இந்த கைகளால் கூப்பி தொழணும், அதால் நம்ம அவனை தொழணும். இந்த பூமலர் பறித்து அவனை அர்ச்சிக்கணும், அவனுடைய திருவடிகளில் பூமலர் தூவி தொழ வேண்டும், புலை மாலைகள் புனைய வேண்டும், அவனுக்கு சூட்ட வேண்டும். இதெல்லாம் கிடையாதுப்பா, நான் அதெல்லாம் செஞ்சதே கிடையாது, எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. மாபதம் அணிந்து பணியனே, நான் அதெல்லாம் பண்ணதே இல்லை. கடவுளே
இதெல்லாம் நான் செஞ்சதே இல்லை. அடுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு, ஆதியோடு அந்த ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியனே. ஆதியோடு அந்த யார், அந்த நலங்கள் ஆறுமுகம்னு தெரியாது எனக்கு. இந்த ஆறுமுகத்துக்கு 6 குணங்கள் இருக்கான். என்னென்ன 6, நிறைய 6 சொல்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது, என்னென்ன அங்கங்கள் இருக்குது, என்னென்ன சக்திகள் இருக்குது, இதெல்லாம் இங்கே சொல்கிறாங்க. சும்மா கொஞ்சம் சொல்லி வைக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. 6 அருங்குணங்கள். முற்றறி உடைமை 1, வரம்பில் இன்பம் உடைமை 2, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் 3, தன்மயம் உடைமை 4, பேரருள் உடைமை 5, முடிவில் ஆற்றல் உடைமை 6. 6 அருங்குணங்களாம் இதெல்லாம் ஆறுமுகத்துக்கு. அந்த ஆறுமுகத்துக்கான பெயர்கள் 6 பெயர்கள்: சத்யோஜம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம், அதோமுகம். 6 பேர். எதுக்கு? முருகனுக்கு. அந்த 6 முகத்துக்கு அகர உகர மகர நாத விந்து கலை என்ற 6மே ஆறுமுகம் என்பது. பயமா இருக்குல்ல படிக்கவே. அடுத்து 6 ஆதாரங்கள். என்னென்ன ஆதாரங்கள்? மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்சை. இந்த 6 ஆதாரங்களும் ஆறுமுகத்துக்கு உரியது என்கிறார்கள். 6 சக்திகள்: திக்தி, பராசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி. இதெல்லாம் 6 சக்திகள். ஆறுமுகத்துக்கே உரிய 6 சக்திகள். அச்சா, இன்னும் நிறைய சொல்கிறாங்க, கொஞ்சமாக எடுத்து சொல்கிறேன், பயப்படாதீங்க. மந்திரம், பதம், வண்ணம், புவனம், கலை, தத்துவம். இந்த 6ம் அத்துவாக்கள். இந்த 6ம் அத்துவாக்கள் ஆறுமுகத்துக்கு ஏற்பது. இந்த மந்திரம் இல்லாமல் எப்படி நம்ம சுவாமிக்கு மந்திரம் சொல்கிறோம்ல. பதம்னா வார்த்தைகள், வண்ணம்னா நிறம், புவனம்னா உலகம், கலைனா ஆற்றல், தத்துவம். இந்த இந்த 6ம் அத்வாக்கள் என்பதாம். இந்த அத்வாக்கள்னால் என்னென்னா, சைவ சித்தாந்தத்தில் அத்வாக்கள்னால் 6 வழித்தடங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அத்வாக்கள்னால் 6 வழித்தடங்களாம். அது என்னென்னா, இறைவனை அடையும் 6 வழித்தடங்கள் இந்த அத்வாக்கள். மந்திரம் மூலமாக அடையலாம், பதம் மூலமாக அடையலாம், வண்ணம், புவனம், கலை, தத்துவம், இது மூலமாக நம்ம இறைவனை அடையும் வழித்தடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க மற்றொரு வகையான குணங்கள். அங்கே சொன்ன அருங்குணங்களில் இது மற்றொரு வகையான குணங்கள் ஆறுமுகத்துக்கு. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் வேண்டும் கேட்குறோமா, இதெல்லாம் ஆறுமுகத்துக்கு இருக்குது. வீரியம், புகழ், புகழ் இருக்குது. திருனா செல்வம், ஞானம், வைராக்கியம், இதெல்லாம் ஆறுமுகத்தின் மற்றொரு வகையான அருங்குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, சிற்றை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் என்ற அங்கங்கள். இந்த அங்கங்கள் 6ம் ஆறுமுகத்துக்கு உரியது அப்படின்றாங்க. சிற்றைனா தண்டனைன்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்மளை படைச்சது தண்டனை தான் இல்லையா? ஆனால் அந்த கடவுளின் அன்பின் வெளிப்பாடு இந்த சிற்றை அப்படிங்கிறார். அந்த ஒரு முகத்துக்கு சிற்றை இருக்குது. அந்த கடவுள் நமக்கு அன்பின் வெளிப்பாடு கொடுக்குற ஒரு முகம். அடுத்து வியாக்கரணம். வியாக்கரணம்னா இலக்கணம்னு ஒரு வேறு இருக்குது. இந்தியில் வியாக்கரணம்னா இலக்கணம். அது வியாக்கரணம்னா இங்கே வேதங்களின் 6 அங்கங்களில் ஒன்றானது இந்த வியாக்கரணம். வேதங்களில் இலக்கணம் இல்லாமல் எப்படி வேதங்கள் இருக்கும் இல்லையா? 64 கலைகளில் ஒன்று இந்த வியாக்கரணம். அப்புறம் ஜோதிடம். ஜோதிடம் உங்களுக்கு தெரியும், ஜோதிடமும் இருக்கான் ஒரு முகத்தில். நன்மை தீமை அறிவது இந்த ஜோதிடம். நன்மை தீமை கணிப்பது இந்த ஜோதிடம். சந்தஸ் அப்படிங்கிறது ஒலி அமைப்பு, ஒலி கட்டமைப்பு. ஒலி நம்ம கேட்குறோம்ல, ஒரு வேதங்களை கேட்குறோம் இல்லையா, அதோட ஒலியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, ஓசையின் வடிவம் எப்படி இருக்குது, அதெல்லாம் இந்த சந்தஸ் அப்படின்றாங்க. நிறுத்தம் அப்படின்னு ஒன்றாங்க. அது நடனத்து மூலமாக, நடன கலையில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த அசைவுகள் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கிறது புரியும். நடனத்து அது சுத்த நடனம் அப்படின்றாங்க. வா கண்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா என்ன, இப்படி கையால் வர வச்சு சைகை காமிச்சு வா கண்ணான்னு சொல்லி ஆடுவாங்க, நடனம் ஆடுவாங்க இல்லையா, அது சுத்த நடனம். அதுக்கு பேர் நிறுத்தம் அப்படின்னு பேராம். பரதநாட்டியத்தில் நிறுத்தங்கிறது ஒரு கலை. அப்புறம் கல்பம். கல்பங்கிறது கால அளவு. பிரம்மாவின் ஒரு நாள் காலம் கல்பம்னு பேராம். ஆனால் இங்கே நமக்கு ஆயுள் கல்பம். அடுத்தது திசை. 6 திசைகள் இருக்கான் ஆறுமுகனுக்கு. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு திசை. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அது மட்டும் இல்லாமல்
மேல் கீழ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுங்கிறது வானம், கீழுங்கிறது பூமி. இந்த 6 திசைகளுமே ஆறுமுகத்துக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா. ஆறுமுகத்துக்கு சேர்ந்தவை இன்னும் ஒரு சமயங்கள் இருக்குது. அது என்ன 6 சமயங்கள் அப்படின்னா, சைவம், வைணவம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம் என்ற 6 சமயங்களுக்கும் தானே தலைவன் என்று 6 தலைகளோடு திகழ்கிறான் முருகன். இவ்வாறு 6 முகங்களுக்கு எண்ணில்லாத விளக்கங்கள் உள்ளது. இப்படி நிறைய இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் படிக்க முடியாது. இவை யாவும் நான் அறிந்தவன் இல்லை அப்படிங்கிறாரு அருணகிரியார். நமக்கும் தெரியாது, அவருக்கே தெரியலன்னு நாமெல்லாம் எந்த மூளைக்கு. அதுக்கு அடுத்த வரி பார்க்கலாம். ஆன தனிமந்திர ரூப நிலை கொண்ட ஆடுமயில் என்பது அரியணை. இந்த மயில் ஆடுறது மந்திர நிலை கொண்டு ஆடுது அப்படின்னு சொல்கிறார். மந்திரம்ங்கிறது என்னது? ஓம். ஓம் தானே முருகனுடைய மந்திரம். இந்த ஓம்கார ரூபம் எடுத்து ஆடுகிறதா, அது ஓம்கார நிலை கொண்டு ஆடுகிறது. அதையும் நான் அறிந்தவனில்லை. அரியணை அப்படிங்கிறார். ஆடுமயில் என்பது அரியணை. நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகிறேன். நாகமணிகின்ற நாதர், அது ஒரு சிலர் சொல்கிறாங்க சர்பாபரணத்தை அணிகின்ற நாதர். நாக சுப்பிரமணியம்னு ஒரு பேர் இருக்குது முருகனுக்கு. நாக சுப்பிரமணியம். ஃபுல்லாக கொடை மாதிரி விரிச்சுட்டு இருப்பார். அதுக்குள்ளே நாகம் கொடை மாதிரி விரிச்சுட்டு இருக்கும். அதுக்குள்ளே சுப்பிரமணியம் இருப்பார். நாக சுப்பிரமணியம் எங்கேயாவது கோயிலில் பார்த்துருப்பீங்க. அது சர்பாபரணத்தை அணிகின்ற நாதரேன்னு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் நாகம், நான் ப்ளஸ் அகம் அப்படின்னா, நான் என்றும் அகங்காரங்கள் அல்லாத அன்பர்கள் அர்ச்சிக்கும் ஜீவபோத மலர் அணிகின்ற நாதரே. நாம் இன்னும் அகங்காரமே இருக்கக்கூடாது. அகங்காரம் இல்லாத அன்பர்கள் அர்ச்சிக்கும் மலர் ஜீவபோத மலராம். அதை அணிகின்ற தலைவரே, நாதரே அப்படி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது, சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து எனையாழ்வார். சோதி உணர்கின்ற, சோதிங்கிறது உங்களுக்கு ஜோதி தெரியல, ஒளி. காண்பரிய பேரொளியே அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசர். காண்பரிய பேரொளியே அப்படின்னு. ஏகாந்த ஜோதியை சிவம் என்று அழைக்கிறது. ஏகாந்த ஜோதியை சிவம் என்று அழைக்கிறோம். அது மங்களம். அந்த மங்களம் உணர்கின்ற வாழ்வு வேண்டும். சிவத்தை உணர்கின்ற வாழ்வு வேண்டும். அந்த ஜோதியை உணர்கின்ற வாழ்வு வேண்டும். ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகம் தந்து என்னை ஆழ்வார். சோ ப்ளஸ் அகம், இதுவும் அதே மாதிரி தான். சோகம் தந்து என்னை ஆழ்வாய்னா அந்த சிவயோகம் என்ற பாவனையை தந்து என்னை ஆழ்வாய். சோகம் அப்படின்னா சோ ப்ளஸ் அகம், அந்த சிவயோகத்தை தந்து என்னை ஆழ்வாய். ஜோதி என்கிற சிவத்தை உணர்ந்து சிவயோகம் கொண்டு என்னை ஆழ்வாய் அப்படின்னு சொல்கிறார். சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாள். சூரர் குலம், அந்த அவுணர் குலத்தையே வென்றவர் முருகப்பெருமான். வாகையோடு, வாகைன்னா வெற்றி, வாகையோடு சென்று சோலைமலை நின்ற, அப்படியே வெற்றி மாலையோடு சென்று அந்த பழமதி சோழியில் அமர்ந்த பெருமாளே, நீ இதை எனக்கு என்ன தரணும்? சிவம் என்கிற ஜோதியை உணர்கின்ற அந்த அருள் வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது மாதர் மயல் அற்று இந்த சிவம் என்கிற உணர்வு பெற்று உன் அருள் பெற வேண்டும் அப்படின்னு முருகனை வேண்டுகிறார். இவ்வளோ விளக்கங்கள், இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. முடிந்ததை சொல்லியிருக்கிறேன். முருகனை இப்படியாக எல்லாம் பாடி பரவசமாகி இருக்கிறார் அருணகிரியார். நாமும் இப்பாடலை பாராயணம் செய்து நலம் பெறுவோமாக. தேங்க்யூ.